வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த உலகுக்கு ஒரு நல்ல திருப்பத்துக்குரிய ஒரு நாள், தொடக்க நாளாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இயற்கையை அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா எந்த செயல் செய்தாலும் இயற்கையிலேதான் அவன் அறிந்து கொண்டுதான் இருக்கான். ஆனால் அதுல உண்மையை அறிய முடியல. அப்போ இந்த இயற்கையை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால மனிதன் எடுத்த முயற்சி இதுவரையில ஒன்று பிலாசபி, இன்னொன்று சயின்ஸ். ரெண்டு வேற வேற இல்லை. ரெண்டு வேற வேற என்று நினைக்கிறாங்க சிலர். ரெண்டு வேற வேற இல்லை. கணக்கு போட்டு காட்ட முடியாத, புலமைக்கு எட்டாத இருக்கக்கூடிய ஒரு ரகசியங்கள் எல்லாம், மறைபொருட்கள் எல்லாம் பிலாசபி என்று சொல்லப்படுகிறது. தத்துவம் நேரடியாக புலன்கள் வாயிலாக பார்த்து கணக்கிடக்கூடியது. அதெல்லாம் சயின்ஸ் சொல்றோம். சயின்ஸ் எங்க தொடங்குறதுன்னா பார்ட்டிகள்ல இருந்து அதனுடைய அசோசியேஷன், இயக்கங்கள், விளைவுகள், இது சயின்ஸ். இன்னைக்கு உலகம் முழுக்க சயின்ஸ ஒரு அளவு பெருசா பேசினாலும் உண்மையான சயின்டிஸ்ட் எல்லாமே பிலாசபர்ஸ் தான். ஆனா ஒரு தொலைவு போய் அதுக்கு மேல போக முடியாத ஒரு தேக்கத்துல இங்க நிக்கிறாங்களே தவிர, அதுக்கு மேல டெக்னீஷியன்ஸ் தான் இன்னைக்கு உலகத்துக்கு உண்மையான சயின்டிஸ்ட். இதுவரையில டெக்னீஷியன்ஸ் தான் இந்த அளவு மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த உலகத்துல. தொட்டு எழுதின பேனாவில இருந்து தானா எழுதிட்டே இருந்தா ஊற்று எடுத்துட்டே வர்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு கொண்டு வந்தது டெக்னீஷியன்ஸ் தான். அந்த டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு இன்னைக்கு விஞ்ஞான கல்வியில டெக்னாலஜி ரொம்ப உயர்ந்திருக்கு. ஆனா இன்னும் அது எங்க இருந்ததுன்னு பார்க்கிற போது, ஒரு வண்டி எடுத்துக்கணும், சக்கரத்தினாலதான் சுட்டுது. சக்கரை இல்லாத எந்த வண்டி இல்லை. இந்த முதல் சக்கரம் கண்டுபிடிச்சவன் யாருன்னு பார்க்கிற போது நாட்டுப்புறங்கள்ல வண்டி ஓட்டணும்னா கண்டுபிடிச்சிருக்கான். அந்த வண்டியை ஓட்டுற போது அந்த சக்கரம் சொல்றது எல்லாம் ஓடுது. அந்த சுழற்சியில இருந்துதான் அதுக்கு மேல 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 சேர்த்து வந்தது இன்னைக்கு உள்ள எல்லா சக்கரங்களும். அதே போல ஒவ்வொரு இதுவும் அடிப்படையான தேவையை ஒட்டி, அந்த தேவையை ஒட்டி சிந்திச்சானே, அந்த தேவையை முடிக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு அறிவு தானா பிறக்குது. அத இயல்பூக்கம் என்று சொல்றேன் நான் தமிழ்ல. ஏன்னா இயல்பூக்கம் எங்கிருந்து பிறகுது? அதான் இப்ப இந்த எங்க விட்டு போச்சு நம்ம சயின்ஸ் சொன்னா, அப்சல்யூட் ஸ்பேஸ். அப்சல்யூட் ஸ்பேஸ் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தள்ளி விட்டாங்க. எப்படி கணக்கு போடுறவங்க எல்லாம் பூஜ்ஜியத்துல எல்லாம் இருக்கு, we should not use cipher அன்னிட்டா 10 போடணும்னா என்ன பண்றது? 1 எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். அதை 20ஆவே 10ஆவே ஆக்கணும்னு சொன்னா சைபர் வேண்டியது. அந்த மாதிரி இந்த சுத்த வெளியை புறக்கணிப்பது இதுவரையில சயின்ஸ். புறக்கணிப்பது என்று சொல்ல முடியாது, பெர்செப்ஷனை கேட்டல. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய அறிவு இதுவரைக்கும் வளர்ச்சி எல்லாம் பெர்செப்ஷன்ஸ் தான். பெர்செப்ஷன்ஸ் ஒரு வார்த்தையா இருந்தாலும் அதுல 3 அடக்கம்: காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன்.
இதுல காக்னிஷன் என்பது ஒரு தோற்றமாக உள்ளது. அதுதான் அங்கதான் அணுக்களுடைய கூட்டத்தாலதான் காக்னிஷன் வர முடியும். அதன் பிறகு காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட தொடர்பு கொள்ள மைண்ட், அந்த இயக்கத்துக்கும் தன்னுடைய இயக்கத்துக்கும் உள்ள தொடர்பு வேறுபாடு, அதனால ஏற்படக்கூடிய உணர்வுகள், இது எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும், அவர் பார்த்து சொன்னதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் இந்த டிஃபரன்ஸை உணர்ந்து கொண்டு பாருங்க. இதுதான் டிஸ்கிரிமினேஷன். இந்த பெர்செப்ஷனை எடுத்துக்கொண்டாலே இந்த பிரபஞ்ச இயக்கத்துல இதுவரையில மனிதன் என்ன கண்டா, என்ன இருக்கிறது என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த பெர்செப்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்றத காக்னிஷன் ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சராவோ ஒரு கணக்கிடக்கூடியதாக வச்சுக்கலாம். அங்க மால் பார்த்தேன், அங்க மலையை பார்த்தேன், அல்லது இங்க ஒரு ஆளை நின்றுட்டு இருக்க பார்த்தேன், இதெல்லாம் காக்னிஷன் தான். பார்த்ததுனால இவன் உள்ளத்துல என்னென்ன ஏற்பட்டது, இதனால என்ன பலன், என்ன இன்பமா துன்பமா என்றது அதை பார்த்த போது how is magnetic force in the body is affected. இவனுடைய பயோமேக்னட்டிசம் எந்த விதத்துல அது அஃபெக்ட் ஆச்சு, அதுல இருந்து அமைதியா இன்பமா துன்பமா என்றதை உணர்வாக பெறுகிறானே, இங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கணக்கு போட முடியவே முடியாது. அப்பப்போது என்னென்ன முறையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அது அவ்வளவுதான். அதன் பிறகு டிஸ்கிரிமினேஷன், இங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் as well as காக்னிஷன் ரெண்டு சேர்ந்து தான் டிஸ்கிரிமினேஷன் வருது. அந்த பசு அன்னைக்கு பார்த்தேன், அது 4 அடி இருந்தது, இந்த பசு அதுக்கு மேல 4.25 அடி இருக்குது. இந்த வித்தியாசம், அந்த கலர் வேற, இந்த கலர் வேற, இப்படி உள்ள வேறுபாடுகளை கணிக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல மனிதன் கண்ட அறிவு இவ்வளவும் இன்னும் 3 ஆக்ஷன்ல தான் நடக்கும். கொஞ்சம் அதை கவனம் வச்சுங்க. இது பேசிக் பிரின்சிபிள் ஃபார் ஆல் சைக்காலஜி அஸ் காக்னிஷன். இந்த காக்னிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பொருள் எந்த தன்மையில இருந்து எங்க இருந்து வந்திருக்கிறது என்பதுக்கும், இந்த பர்சீவிங் பர்சன் அல்லது பர்செப்டர் யாரு, who is perceiving என்றதும், இதனால அடையக்கூடிய விளைவுகள் மனித குலத்துக்கு என்ன, இங்கதான் பிலாசபி வருது. இப்போ எந்த பொருளானாலும் அதுக்கு ஒரு மூலம் இருக்கிறது. இப்ப எல்லா தோற்ற பொருளுக்கும் மூலம் பார்க்க போது ஒரு அணு, அதாவது பரமாணு, எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றோம். எனர்ஜி பார்ட்டிகள் எப்படி வந்தது, வாட் இஸ் த ரூட் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள், அங்கே சயின்ஸ் போக முடியாது. அது மாத்திரம் இல்லை, நான் சொல்றதுல நீங்க வேறுபாடான அர்த்தம். இது வரைக்கும் சயின்ஸ் எனர்ஜி பார்ட்டிகளை பத்தி உணர்ந்து கொள்ளவே முடியலன்னு சொல்றேன். ஏன்னா அதை உணர்ந்து கொண்டு இருந்தா இந்த சயின்ஸ்ல எல்லாமே மற்ற எல்லாமே தானாவே வழங்க வேண்டியதுதான். உதாரணமா எனர்ஜி பார்ட்டிகளை வச்சுதான் அவருடைய கூட்டு மொத்தமாக உள்ள ஒரு மேட்டர் mc² சொன்னாரு. அதாவது ஒரு பொருளுடைய தன்மை, அது அதுல எவ்வளவு எனர்ஜி அடங்கி இருக்குதுன்னு சொன்னா இவ்வளவு அடங்கி இருக்குது. நான் ஒரு அணு எடுத்துக்கிட்டாலும் அந்த அணுவுக்குள்ளாக எவ்வளவு எனர்ஜி அடங்கி இருக்குதுன்ற போது mc² போயிடுங்க. அது அப்படியே எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது சரியா என்னைக்கு அது சரியா இருக்குமா நான் கணக்கு பார்த்தா நான் ஒரு உத்தேசமா உங்களுக்கு கொடுக்குறேன். எனர்ஜி பார்ட்டிகள் என்றது இட் இஸ் த கம்ப்ரெஷன்
என்ன சொன்னா மினி வால்யூம் ஆஃப் ஹோல் ஸ்பேஸ். எல்லா இயக்கங்களும் எல்லா அழுத்தமும் சேர்ந்து அந்த பார்ட்டிகள்ல அழுத்துற போது, சுருண்டு அழுத்துற போது, அதற்கு மேல அது சின்னதாக முடியாத அளவுல போய் அங்க இன்பினிட்டா நிக்குது. அப்போ இருந்தாலும் அந்த சூழ்ந்த அழுத்தத்தினால அது சுழன்று கொண்டிருக்கிறது. இத விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியாது. பார்ட்டிகள் சுழன்று கொண்டிருக்கிறது என்பது பார்த்தாதான் தெரியும். பெருக்காடி வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. பெருக்காடி வச்சா என்ன ஆகும்? ரொம்ப சுருங்கி இயங்குத. அது பெருக்க 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 அதுல உள்ள மேட்டர், அதாவது அழுத்த சக்தியினாலதான் இருக்குது. அப்படியே விரி விரி எனர்ஜியாகவே தான் இருக்குமே தவிர அலையாக மாறிடுமே தவிர அது ஒரு பார்ட்டிகளா இருக்க முடியாது. தண்ணியா போகுது. அப்போ இது எப்படி நாம் பிலாசபியில எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அப்போ பிலாசபி என்ன? பிலாசபி சயின்ஸே இல்லை, அது ஒரு கற்பனை, இமேஜினேஷன் என்பது ஒரு பொதுவாக உள்ள ஒரு கருத்து. உண்மையிலேயே அப்படி இல்லை. சில இடங்கள்ல அது இன்ட்யூட்டிவ் நாலேஜ்ல ஒரு கான்செப்ட் வறுமையானா அதை இமேஜினேஷன் எடுத்துக்கலாம். எங்க எடுத்துக்கலாம்? அத ஆல் அதர் இயக்கங்கள், ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்குது இல்லை, பிரபஞ்ச இயக்கங்கள்ல தினசரி வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கிற போது அது ஒத்துக்கொள்ளாது போனால், முரண்பாடாக இருக்குமே ஆனா அதுதான் இமேஜினேஷன். அதை ஒரு பிரின்சிபிளா வச்சு எல்லா இயக்கங்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி ஒப்பிட்டு பார்க்கிற போது சரியா சரியா இருக்குமே ஆனால் அது அதை நீங்க இது கற்பனைன்னு சொல்ல முடியாது. அதுதான் நிஜம். அப்படிதான் எடுக்கணும். உதாரணமா இப்போ அந்த பார்ட்டிகள்ல சுழற்சி எப்படி இருக்கிறது, எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, இந்த உலகம் சுழலுது. இப்ப இந்த உலகம் சுழல்றத நாம் பார்க்கவே முடியல. காரணம் அதே அளவுல நாமும் சுழண்டுகிட்டே இருக்கிறதுனால பரல, அதனால முடியல. நான் ஒரு சமயம் கன்னியாகுமரிக்கு போனேன். எங்க சூரியோதயத்தை பார்க்கலான்றதை எல்லாரும் சொன்னாங்க. அன்னைக்கு கொஞ்சம் லேசா சூரியனுக்கு மறையிற அளவு இருக்குது, ஆனா கண்ணால பார்க்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கு. அப்போ இப்ப நான் பார்க்கிறேன், சூரியன் தான் மேல வருதுன்னு இல்லையே பாக்குறோம். அன்னைக்கு பாக்குறேன் சூரியன் அப்படியே நிக்குது, பூமி அப்படியே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா போறது. அதாவது அந்த மனை, பூமியினுடைய மனை இறங்கி வர்றது தெரியுது. நல்ல இந்த இறங்கி வர்றதுனாலதான் இந்த டிஸ்டன்ஸ் வருது. சூரியன் உயர போற மாதிரியாக தெரியுது. இது இப்போ எது கற்பனைன்னு பாருங்க. சூரியன் உதயமாவது பூமி அப்படிதான் இருக்குது என்றது கற்பனையா? இல்ல பூமி சொல்லிட்டே இருக்குது, சூரியன் அப்படியே தான் இருக்குது. அப்போ அதுக்காக இன்னும் மற்றதெல்லாம் ஒத்து பார்க்கிறோம். அதாவது இங்க டைம் என்ன, அந்த ஊர்ல டைம் என்ன, இங்க நேரம் வித்தியாசம், அங்க சூரியோதயம் இங்க, இப்படி பார்க்கிற போது இன்னைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக பூமி சுழண்டுகிட்டே தான் இருக்குதுன்றதை அப்போ நிச்சயமாக்கி கொள்றோம். அதே போல இந்த பூமி சுழல்றதுக்கு இந்த அச்சு இருக்குதா, அல்லது ஒரு ஃபியூல் இருக்குதா, அல்லது வேற எங்கேயாவது இருந்ததுக்கு சுழல்றதுக்கு சக்தி வருதா? இத பற்றி சுழல்றது எவ்வளவு வேகம் அந்த கணிப்பு தான் இது வரைக்கும் வந்திருக்குதே தவிர, இந்த சுழற்சிக்குரிய சக்தி எங்கே இருந்து வந்தது என்றது கேட்டு இருந்தால் எந்த விஞ்ஞானி ஆகிறோம் உண்மையாகவே அந்த பேசிக் ஸ்டேட், அதாவது ஸ்பேஸினுடைய ஒரு பெருமைய கான்டென்ட நல்லா உணர்ந்து கொள்ளலாம். இப்போ
இப்படி வச்சுங்க. சுருக்கமா சாதாரணமானவங்க கூட உண்மை உணர்றதுக்கு ஒரு வழி யூனிவர்ஸ பாருங்க. ஏராளமான கோடிக்கணக்கான கோள்கள், அதுல பல கோள்கள் சேர்ந்து சோலார் சிஸ்டம் அது இருக்கட்டும். அப்போ அவைகள்லாம் என்ன, எப்படி ஆச்சு என்ற ஒரு சுருக்கமா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தா எந்த மாசா இருந்தாலும் எனர்ஜி பார்ட்டிகளுடைய தொகுப்பு தான் ஒண்ணு வந்துட்டு இல்ல. அப்போ இவ்வளவு பார்க்கிறதெல்லாம் எனர்ஜி பார்ட்டிகள் தான், அதனுடைய கூட்டு சேர்க்கை தான் என்றது தெரிஞ்சு போகுது. ஆனா இந்த எனர்ஜி பார்ட்டிகள் என்பது உணர்ந்துட்டனே, அதுக்கப்பால இன்னும் என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்துல, அதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டதுனாலதான் தெரியல. எனர்ஜி பார்ட்டிகள் மாஸ் அது தெரிஞ்சு போச்சு. அதை எடுத்தாதான் அப்போ ஸ்பேஸ் தெரியுது. கண்ணுக்கு வருது, கருத்துக்கும் வருது. ஆனா ஸ்பேஸ் எல்லையற்றதாக இருக்குது. எனர்ஜி பார்ட்டிகள் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டு தானே பிரபஞ்சம். இப்போ சுருக்கிடுங்க, அதை விட வேற ஒண்ணும் இல்லை. எப்படி பார்த்தாலும் சரி, இந்த ரெண்டுல எதுல இருந்து எது தோன்றி இருக்கும்? யாரும் ஒண்ணுல இருந்தா இன்னொன்னு தோன்றி இருக்கணும். The energy particle would have formed from the space, or space would have been formed from the. அப்பதான் நம்ம அறிவுக்கு, எல்லாரும் சாதாரண அறிவுக்கு வரும், எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் a small one, அதுல இருந்து ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ்ல இருந்து தான் எனர்ஜி பார்ட்டிகிள் வந்திருக்க முடியும் என்ற போது எந்த மாதிரியாக அது இருந்திருக்குது என்றது இன்னும் போக 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 இப்போ இந்த சுழற்சியை பற்றிய இத இவ்வளவு பெரிய பொருள் எல்லாம் நம்ம பார்த்தோமே, ஒண்ணு எவ்வளவு வெயிட் இருக்குது. இவ்வளவு வெயிட் உள்ள பொருட்கள் மொத்தமா சேர்ந்த இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு வெயிட் இருக்கும்? அவ்வளவு எது தாங்கி நிக்கிறது? ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ் ஒண்ணுமில்லை நத்திங்னஸ் என்பது ஒரு சைனர் ஆகிக்கிட்டே வந்துட்டோமே நாம். அப்படி அலட்சியம் பண்ணிட்டதுனால அதை பற்றி சிந்திக்க முடியல. சிந்திச்சாலும் மனம் போய் அதில் ஒன்றினா, அதாவது எந்த பொருளா இருந்தாலும் டெடிகேஷன் சொல்ற பாருங்க, அதுல ஒன்றி அதுவாக மாறிட்டா அது இருந்த ரகசியம் தானாகவே அந்த மனதுக்கு வந்துடும். அப்போ பின்னாலேயே ஒன்றி விட்டால் அதுவே, அதான் அதுவானால் அதுவே சொல்லும் என்ற ஒரு பழமொழி. நீ அதுவானால்னா அதை விட இன்னொன்னு ஆகக்கூடாது. அதுதான் டெடிகேஷன் சொல்ற ஒரே இதுல அதுவாகவே மாறிட்டா அப்போ அதுல இருந்து சில இன்ட்யூஷன் வருது. அப்போ நான் அந்த யூஎஸ்ஏல கொலாரடோ யூனிவர்சிட்டியில சேர்ந்தது. ஒரு போல்டர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்த ஊர்ல ஒன்று ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று சாதாரணமா ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இது சாதாரணமாக பிரைவேட்டு. அதில் எல்லாமே சயின்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் தான். 4 நாள் எனக்காக அங்கே ஒரு கொடுத்தாங்க. அதாவது பேசுறதுக்கு இது விளக்கின போது அவங்க கேட்ட கேள்வி சொன்ன பதில் சொல்கிறேன். அதை நீங்களும் புரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து. ஆமாங்க, நான் சொன்னேன் இது வரைக்கும் சயின்ஸு எனர்ஜி பார்ட்டிகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ளலை. அதை தெரிந்து கொண்டா அந்த ரகசியத்தில் இருந்து மற்ற உலகம் முழுவதும் ரகசியம் தெரிஞ்சு போயிடும் சொன்னேன். ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதனுடைய தன்மை பற்றி, அதாவது இயக்கம், தற்சுழற்சி, அந்த தற்சுழற்சிக்கு தகுந்தவாறு தான் இன்னொன்று தள்ளி நிறுத்துது என்ன அப்படி விளக்கி போட்டேன். ஆமாம், சயின்ஸுக்கே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. முதல்ல நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுதான் உண்மையிலேயே தான் சயின்டிஃபிக் ரிசர்ச். தான்
எப்படின்றது தெரியணும். இல்லைன்னா அது ஒரு அப்போ நான் சொன்னேன், நான் இந்த உலகம் சொல்றதை பற்றி எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், அது தெரிஞ்சு போச்சு. இந்த உலகம் எதனால் ஆச்சுதுன்னு பார்த்தேன். இட் இஸ் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள். இந்த உலகம் இவ்வளவு வேகமாக சுற்றுற போது இது எங்கே இருந்து அது வந்திருக்க முடியும்? இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி பார்ட்டிகள் தான் இருக்கும். அதாவது சம் டோட்டல் ஆன் த ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் இந்த உலகத்தை சுற்றுறது. எவ்வளவு எத்தனை அணுக்கள் இருக்குதோ ஒவ்வொன்றுடைய சுழற்சி வேகம் எவ்வளவு, அவ்வளவு சேர்ந்து ஒன்றான போது அத்தனையும் சேர்ந்து அந்த சுழற்சி வேகத்தில் இவ்வளவு வந்திருக்குது. அதுல அங்க சுழற்சி இல்லைன்னா இங்க சுழற்சி இருக்க முடியாது. அதனால அங்க சுழற்சி இருக்குது. ரெண்டு இது சொன்னேன். இந்த அது தெரியணும். ஸ்பேஸ் நீங்க ஒண்ணும் இல்லைன்றது நினைக்கிறீங்க, அதுதான் ஆல்மைட்டி. அது அந்த இதில் தான் இப்போ ஒரு இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும். அதை பார்த்துங்க. அந்த ஸ்பேஸை பற்றிய ஒரு ஃபார்முலா நீங்கள் பிடிச்ச தயவுசெய்து படிச்சுடுங்க. அதை படிச்சுடுங்க. அதை இல்லை துண்டு பேப்பர் கொடுத்தோம் இல்லை, இதுதான் கரெக்ட். சரி. அப்போ எது பார்ட்டிகளா இருக்குது? செல்ஃப் கம்ப்ரசிவ் பிரஷர் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் என்ற போது, அப்போ ஒரு சின்ன அளவில் இதை இயங்குற போது இதுக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு பாருங்க. நீங்க இப்போ அங்க வரணும். எங்க அது ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் வரணும். அவர் இந்த தத்துவத்துக்கும் சயின்ஸுக்கும் மற்ற எது எடுத்தாலும் சரி, நம்ம ஒரு சீர்திருத்த கருத்து வர்ற போது பழைய கருத்துக்களை அப்படியே தள்ளிடக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, அவமதிக்கவும் கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சது ஒரு இடத்துல ஒரு காரணத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு இன்னொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையாக கூட இருக்கும். அதனால அதையும் நாம் என்ன பண்ணணும்னா அதுல நாம் காணக்கூடிய குறைபாடை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு திருத்தம் தான் கொடுக்கணுமே தவிர எதையுமே தள்ளிடக்கூடாது. அப்போ இந்த இதை சொல்றேன். இப்ப நான் இங்க சொல்றதுனால சொல்றேன், இந்த கணக்கு அது சரியில்லை. என்ன எம்சி ஸ்கொயர்னா வெளிச்சத்தோட, அதாவது 1,86,000 மைல் வேகத்தை அது பெருக்கனா என்ன வருதோ அதுதான் சரி. அது இல்லைன்ற நான் இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த ஸ்பேஸ்ல உள்ள சக்தி அவ்வளவும் இது சூழ்ந்த அழுத்தத்துல அதை தாங்குற சக்தி இருக்கிறதுனால தான் நிலைச்சிருக்கிறது, தொடர்ந்து இயங்குகிறது. அப்போ இதுக்கு அதே சக்தி தான் இருக்கு. இது மினி சின்னது, அது பெருசு, அவ்வளவு. அப்போ இந்த பார்ட்டிகளை நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அதாவது இயக்கத்தை நிறுத்திட்டீங்க, அப்ப அதனுடைய அலை, அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும், மறுபடியும் ஸ்பேஸ் ஆயிடும். அது எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கே போயிடும். இப்போ நாம் இன்னொன்னு, அழுத்தம், ஒளி சுவை, மனம் இவைகளுக்கெல்லாம் அலை நிகழ்ச்சியில டைம் கொடுக்கணும். அதாவது சவுண்டுன்னா ஒரு 60 மைல் ஸ்பீடு, லைட்னா 1,86,000 மைல் ஸ்பீடுன்னு சொல்றோம். ஆனா நீங்க நினைக்கிறேன், நான் லண்டன்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்தேன். அங்க இப்ப அப்படியே போகுதுங்க. அந்த பொருள் இங்க வந்துதான், நான் அங்க போனேன்னா இந்த மனதுக்கு ஒரு டிராவலிங் ஸ்பீடு இது வரைக்கும் ஏதாயிலும் கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிக்க முடியுமா? முடியல. இதை வச்சுங்க. அப்போ இந்த பார்ட்டிகள்ல எவ்வளவு, அதை நிர்தாரணம் பண்றதுக்கு பின்னால சொல்றேன் நான். இந்த பார்ட்டிகள்ல எவ்வளவு சக்தி அடங்கி இருக்குது, எனர்ஜி அடங்கி இருக்குதுன்னு சொன்னா இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் இருக்கு. ஆனா எவ்வளவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன், இது வரைக்கும் வந்த விஞ்ஞானம், இன்னும் எதிர்காலத்துல வரக்கூடிய விஞ்ஞானம், மலை அணுக்களால் ஆனது, தவறே இல்லை, எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா எத்தனை அணுக்கள் இருக்குது அந்த மலையில என்ன கணக்கு போட முடியுமா? அது போல
அந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குதுன்றது அது எல்லாம் போட்டுட்டே வந்தாலும் கடைசியில போனீங்கன்னா அங்க போய் நின்றுடும். அதனால எல்லாம் எந்த இதுவும் இப்ப நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் இடம், இந்த இடம் அதாவது பூமி, பூமிக்கு என்ன இடம் ஆகாசம், ஆகாசத்துக்கு என்ன இடம் சுத்தவெளி, சுத்தவெளிக்கு என்ன இடம் இல்லை. அதோட சரி. அந்த மாதிரி எங்க போனாலும் அங்க கடைசியில போய் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுதான் கடைசி பாயிண்ட், பேசிக் ஸ்டேட். இப்போ இது எதிர்காலத்துல உங்களால முடிஞ்சா மாத்துங்க. ஒரு பார்ட்டிகிள் அதாவது மேட்டர், அதை இன்னும் இந்த உதாரணமா சொல்லணும்னு சொன்னா சூரியன் இருக்குதுங்களே, சூரியனை போல உள்ள ஹெவி இதெல்லாம் இருக்குது. அது பூமியிலேயே பூமி கூட அப்படிதான். அது சுழற்சினால ஸ்பெசிபிக் கிராவிட்டி படி lighter things are thrown out, heavier things are drawn in the middle side. அப்போ இது சென்ட்ரிபியூகல்னு ரெண்டு ஃபோர்ஸாக பிரிச்சுட்டீங்க. அது கரெக்ட். அப்போ இந்த சூரிய மத்தியிலேயோ பூமியினுடைய மத்தியிலேயோ எந்த மாதிரியான அணுக்கள் இருக்க முடியும்? ஹெவியர் ஆட்டம்ஸா இருக்க முடியும். ஹெவியர்னா அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அதான் ஹெவியாக இருக்க முடியும். இல்லைன்னா ஏன்னா அந்த பார்ட்டிகள்ல இருக்கக்கூடிய அதாவது வேகம், சுழல் வேகம் இருக்க குறைவு. சுழல் வேகம் குறைவாக இருந்தா அதனுடைய அலை இன்னொரு அணு தள்ளி நிறுத்தி ஸ்பேஸ் ஜாஸ்தியா வைக்கும். ஹெவியர் எலிமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி அதிகமான ஸ்பேஸ் வர்றதுக்கு முடியாத காரணம், நெருங்கி இருக்கிறதுக்கு காரணம் அது சுழற்சி வேகம் குறைவு. அந்த பார்ட்டிகள்லயே சுழற்சி வேகம் குறைவுன்னா புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு வந்தீங்கன்னா அந்த அது எப்படி இருக்கும் சுழற்சி வேகம்? இன்னும் ரொம்ப குறைவா. அப்படியே போய் இந்த சென்ட்ரல் பாயிண்ட் அந்த பார்ட்டிகள் நின்று போச்சுன்னு வச்சுக்கோ. அது நின்னா என்ன ஆகும்? இயங்குற வரைக்கும் தான் பார்ட்டிகள், இயக்க நின்னா ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்பேஸனுடைய சக்தியை பாருங்க. அது நின்று போச்சுன்னா அதனுடைய விரிவு பிரபஞ்சம் முழுவதும் அடிக்கணும்ன்ற அந்த அளவு தானே வரும். அது கலக்கிறதுக்கு அந்த வேகத்துல பக்கத்துல இருக்கிறது முன்ன பின்ன இருக்கிறது எல்லாம் உடையுது. அணுச்சிதைவு ரியாக்ஷன். இப்ப இந்த அணு சிதைவுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப சூரியன் அது நடக்குது. அந்த நடுமையத்துல இருந்தா நின்று போன உடனே ஸ்பேஸ் ஆகுது. ஸ்பேஸ் இஸ் டார்க்னஸ், டார்க் மேட்டர். அப்போ அதனால பிளாக் ஸ்பாட் சொல்றோம். பிளாக் ஸ்பாட் சூரியன்ல எப்படி உண்டாக முடியும்? யார் கொண்டாந்தாங்க வைக்கிறது? ஏன்னா தார் எடுத்து மேடிக்கிறானா இந்த சூரியன் இவ்வளவு வெளிச்சம் பண்ணுட்டு இல்லை. அங்க இருக்கக்கூடிய நடு மையத்துல இருக்கிறது அது நின்று போகுது. இயங்கிக்கிட்டே வரக்கூடியது குறைஞ்சி போச்சுன்னா நின்று போகும். அப்போ நின்று போற போது ஸ்பேஸ் ஆகுது. ஸ்பேஸ் ஆனா அதனுடைய எவ்வளவு பிரபஞ்சம் முழுவதிலும் போய் கலக்கணுமே இல்லையா? அதேதான். அப்போ அங்க இருக்கக்கூடிய பிளாக் ஸ்பாட் நிக்குதா, விரிஞ்சு போகுது. இந்த அண்ணி விரியுது, அந்த அண்ணி விரியுது. நம்ம இந்தியன் பிலாசபர்ஸ் இப்படி விரிகிற ஒரு காவாய தொடர்ந்து விரிந்து கொண்டேதான் இருக்குது. தொடர்ந்து அந்த அணுச்சதைவு அங்க நடந்துகிட்டே இருக்குது. ஆகையினால தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இதை கேதுன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் ராதுன்னு சொன்னான். அதாவது ஒன்லி இந்த அணுக்கள் அதாவது நின்று போச்சு. அலை இயங்கினா அலை, அலை நின்னா நிலை. கடல், கடலும் அலையும் போல ஸ்பேஸும் பார்ட்டிகள். ஸ்பேஸ் இயங்கினால் பார்ட்டிகள், பார்ட்டிகள் நின்று போச்சுன்னா ஸ்பேஸ். இந்த ஃபார்முலாவை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ந்து பார்த்து அதை நிர்தாரணம் பண்ணவும் பண்ணிக்கணும் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய சயின்டிஸ்ட். ரெண்டாவது, இந்த எத்தனையோ பொருளை பார்க்குறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழுத்தம் வித்தியாசம் இருக்குது. சிலது கெட்டியா இருக்குது, சிலது அதுதான் பஞ்சபூதங்களாக இங்கே பிரித்தாங்க.
அது அவங்க பஞ்சபூதம் ஆயில்ல வெஸ்டர்ன் இதுல சாலிட் லிக்விட் கேஸ். இந்த கேஸ 3ஆ பிரிச்சிருக்காங்க இங்கே இந்த தத்துவவாதிகள். என்ன? ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், இன்னொன்னு இல்ல அது இல்ல விண் தனிய விண். தனி விண்ணை ஒன்னோடு ஒண்ணு சேராத தனி விண் உயிர் சக்தி. சூக்ம சரீரமும் உயிர் சக்தின்னு சொல்றது, அதான் விண்வெளின்னு சொல்றது. அதனால்தான் விண், அது விண்வெளி. அந்த விண் இப்ப 2 விண்ணு சேருதுன்னு வச்சுங்க. ஒண்ணு 1,00,000 சைக்கிள் பர் செகண்ட் சுத்துது, இன்னொன்னு 50 lakhs per second சொல்றது. அது ரெண்டும் கிட்ட நெருங்குற போது ரெண்டும் எப்போ இந்த பிரபஞ்சத்துல 2 அணுக்கள் ஒன்னா சேராது. ஏன்? அந்த பார்ட்டிகள் சொன்னா there should be self rotation force. அந்த செல்ஃப் ரொட்டேஷன் இருக்கிறதுனால 2 பார்ட்டிகள் ஒன்னா சேர முடியாது. ஆனால் நெருங்கி இயங்க முடியும். காரணம், இந்த சுழற்சியில வரக்கூடிய அலை குறைய 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 ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அழுத்தம், சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் இதை நெருக்குது. ஆனா அதனுடைய சுழற்சி வேகத்துக்கு தகுந்தவாறு அதாவது இடைவெளி நிறுத்தி வைக்குது. ஆனா அது வரைக்கும் தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல ஸ்பேஸனுடைய அழுத்தம் அது 2 ஒண்ணா சேர்க்க முடியாது. ஸ்பேஸனுடைய அழுத்தத்தினால எல்லாமே ஒன்று சேருது, அதாவது நெருங்கி இயங்குகிறது. தனித்தனியா ஒரு பார்ட்டிகள் இயங்குறதுனால தள்ளி நிறுத்துது. இது அணுக்கள் எப்படி ஒன்னோட ஒண்ணு கூடி விண்ணா இருக்குது, தனி விண்ணா இருக்குது, அப்புறம் ஹைட்ரோஜனா இருக்குது, ஹீலியமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க அதை குறைகிற போது, சுழற்சி குறைகிற போது நெருங்கி வருது. நெருங்கி வர்ற போது அத்தனைதான் இடம் கொடுக்க முடியும், அதுக்கு மேல நிக்காது. அதனால அது வரைக்கும் அது ஒரு மாலிகுலாக நின்று போகுது. அப்போ இன்னைக்கு 250 வரைக்கும் யுரேனியம், தூரியம் அப்படி வந்தாச்சு. அவ்வளவுக்கும் வர்ற போது அதுக்கு மேல அங்கே நெருக்கம், அதாவது அதனுடைய சுழற்சி வேகம் தாங்க முடியறதில்லை. அதனால்தான் அதிகமாக நெருக்கத்துல வந்ததெல்லாம் திரும்பி அணுச்சிதைவு சாதாரணமாகவே ஏற்பட்டுட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி கூடிச்சோ அப்படி குறைய 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 அதாவது லோயர் எலிமெண்டா கூட மாறும், ஹையர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் லோயரா கூட மாறும். அதுக்கு மேலும் ஒரு பிரஷர் மத்தியில் இருக்கக்கூடிய அது நியூக்ளியஸ் நின்று போச்சுன்னாதான் அந்த அணு செறிஞ்சு போகுது. அதை ஒட்டி இருக்கக்கூடியது அவ்வளவும் அடிச்சு உடைச்சு. இப்போ இந்த பிரின்சிபிளை நீங்க வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பெரிய மகா சக்தி வாய்ந்தது. இவ்வளவையும் தாங்கி நிறுத்துதுன்னு சொன்னா அது எவ்வளவு, ஒரு பொருள் மேல ஒரு பொருளை வைக்கிறோம்னா தாங்குற பொருள் அதை தாங்கும் 2 எது அதிகமா வலுவா இருக்கும் பார்க்கிற போது அதை தாங்கும் பொருள் அதிக வலுவுடையதா தான் இருக்கும். அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் ஸ்பேஸ் இஸ் ஆல்மைட்டின்னு சொல்றேன். ஏன்னா அதை விட இன்னொன்னு இல்லை, எல்லாவற்றையும் தாங்கி நிற்குது. அது மாத்திரம் இல்லாத அதனுடைய அப்பா ஆல்மைட்டின்னா இந்த அணு எப்படி அதுல இருந்து பிறந்தது என்றது 2வது கேள்வி. இதனுடைய பிரஷர் எங்கேயுமே இருக்குது இல்லையா, ஆனா அதனுடைய இயல்பு என்னன்ற போது இந்த இதை எடுத்து பாருங்க. எவர்லாஸ்டிங் அண்ட் சிங்குலர். சிங்குலர்னா தேர் இஸ் நோ கம்பேரிட்டிவ், அதுக்காக தான் சிங்குலர்னு கொடுத்துருக்கேன். தனி ஆல்மைட்டி, அது எங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் எந்த பொருளையோ எந்த இடத்துலயோ அது இல்லாத இடம் இருக்க முடியாது, ஸ்பேஸ் இல்லாத இருக்க முடியாது. அப்புறம் அதாவது டிரான்ஸ்பரண்ட், அதாவது எந்த பொருள் இருந்தாலும் அதுல தெரியாது. டார்க் மேட்டர், எவர் இன்க்ரீசிங். இங்க வாங்க, அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய
சக்தியை கண்டுபிடிச்ச போது என்ன வேணாலும் ஆகும். அது இடத்துக்கு தகுந்தவாறு அது 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 பின்னால் பார்த்துக்கலாம். அதனால்தான் அதுக்கு பூரணம்னு சொல்றோம். அந்த பூரணம்ன்றத கிராவிட்டின்னு வச்சுங்க. கிராவிட்டி என்றது 3 தன்மை உடையதாக இருக்குது. கிராவிட்டி தான் ஸ்பேஸ். 3 தன்மை என்ன? ஒன்னு பூரணம், லீனம், 2வது ஃபோர்ஸ், 3வது கான்சியஸ்னஸ். இந்த 3ஐயும் ஒன்னையும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. இந்த பூரணம் என்றதுல ஃபோர்ஸ் அடங்கி இருக்குது, கான்சியஸ்னஸ் அடங்கி இருக்குது. ஃபோர்ஸ் என்றது தான் எவர் இன்க்ரீசிங் என்ற காரணத்தினால அந்த ஃபோர்ஸ் அழுத்தம் அதிகமாக ஆக ஒரு கம்ப்ரஷன் வந்துடுதுன்னா ஒரே இடத்துல நெருங்குற போது அது என்ன ஆகும்? மடிப்பு விழும். கண்ணாடி கூட சாதாரணமா நல்லா தெரியுது கண்ணாடி. அதை நல்லா ஹீட் பண்ணி அதை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளவே அந்த கண்ணாடி இன்டென்சிஃபை ஆகுது. அந்த இன்டென்சிஃபைடு கண்ணாடி தான் நீங்க சூரிய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா கூட அது கீழே நெருப்பு உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வருது. காரணம், ஒவ்வொரு அணுவும் தனியா இருந்ததை விட அந்த இன்டென்சிட்டி ஒண்ணு மேல ஒண்ணு, பிகாஸ் இட் இஸ் பெனிட்ரேட்டிவ், அதாவது டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்கு தெரியல எவ்வளவு அழுத்தம் இருக்குதுன்னு தெரியல. ஆனா ஒளியை வச்சு பார்க்கிற போது அங்க அந்த வித்தியாசம் அப்படியே குவிந்து வர்றதும், அதே போல கண்ணால பார்க்கிற போது ஒரு பொருள் பெருசா காட்டுறதும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்பேஸினுடைய சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் அது என்ன? எந்தெந்த இடத்துல அதனுடைய அழுத்தம் ஆகுதா அந்தந்த இடத்துல மடிப்பு விழுது. அந்த மடிப்பு விழுந்த போது அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எங்க இடம் இருக்குதா? இங்க இல்லை, எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அதனால அதே பிரஷர்னால சுழல ஆரம்பிக்கும். எவ்வளவு சுழல வால்யூம், எந்த வால்யூமா இருந்தாலும் அந்த பிரஷர்ல கடைசியில இதுக்கு மேல சுருங்க முடியாதுன்ற அளவுல கொண்டு வந்து நிறுத்தியது. தட் இஸ் தி இன்ஃபினிட்சிமல் எனர்ஜி பார்ட்டிகள்னு சொல்றோம். அப்ப எனர்ஜி பார்ட்டிகள் என்றது வேற ஒண்ணு இல்லை, தண்ணீர் அலை. ஸ்டாட்டிக் என்றது ஒரு ஒரு மாற்று கருத்தை வச்சுக்கிறாங்க. இப்ப ஸ்டாட்டிக்னா ஒண்ணுமே இல்லாதது, இயக்கமே இல்லாது. இயக்கமே இல்லாத இயக்கம் எப்படி வரும்? இயக்கம் அடங்கி இருந்ததுன்னு சொல்லலாமே தவிர, இயக்கம் அடக்கம் பெற்று இருந்தது சொல்லலாமே தவிர இயக்கமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இயக்கமே இல்லாததுல எப்படி இயக்கம் உண்டாகும்? அப்போ அந்த மாதிரி பிக் பேங் தியரியில ஒரு உண்மை இதுல வருது. ஒரே நேரத்திலையும் எங்க இப்போ ஒரு மரம் பூத்து போச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எங்க ஒரு இது உண்டாகுதா, அதாவது திணிவு உண்டாகுதா, அங்க எல்லாம் ஒரு மரத்தை போல கொட்டை உண்டாகுது, விதை உண்டாகுது. அது போல இந்த பிரபஞ்சத்துல எத்தனை இடத்துல அந்த இன்டென்சிட்டி வருதோ அங்க எல்லாம் பார்ட்டிகள் உண்டாயிடுது. அப்போ சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் இந்த பார்ட்டிகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கிற போது எல்லாம் குவிந்து ஒரு இடத்துல வருது. ஆனாலும் அந்தந்த பார்ட்டிகளினுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு தள்ளி நிறுத்தி கொண்டு அது ஒரு மண்டலமாகவே இயங்க ஆரம்பிக்கிறது. இததான் அவங்க நெபுலா சொல்றாங்க. முதல்ல வர்றது நெபுலா என்றத, அதாவது விண்வெளி தான் முதல்ல. அதுல அப்புறம் 2 பார்ட்டிகளா சேர்ந்ததுன்னு வச்சுங்க. ஒண்ணு 50 லட்சம், இன்னொன்னு 1 கோடி. இப்போ இந்த 2க்கும் சரௌண்டிங் பிரஷர் ஒண்ணுதானே. என்ன நடக்கும்? 2 சேரவும் முடியாது. ஆனா ஒன்னை விட ஒண்ணு வேகம் ஜாஸ்தி. அப்போ மெதுவாக இருக்கிறத வச்சு வேகமாக இருக்கிறது சுழண்டு வருது. அதாவது சென்டர்ல 50 லட்சம் வேகம் உடையது சென்டர்லயும், 1 கோடி வேகம் உடையது அதை சுத்தி கொண்டு. ஏன்னா அந்த சூழ்நிறுத்தத்தினால இந்த சுழற்சி வந்துதான் ஆகும். இப்ப இதை விட பிரியவும் முடியாது, அதை விட இன்னும் 2 சேரவும் முடியாது. அப்படியே இருக்கிற போது இன்னும் குறையுது அதனுடைய சுழற்சி வேகம். அது காரணம் இந்த சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் எந்த பொருளா இருந்தாலும் சுழந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க.
அந்த சுழண்டுட்டே இருக்கிறதுக்கு பெரிபெரி என்று சென்டரம்னு ஒண்ணு வந்துருது. அந்த பெரிபெரியில் இருக்கக்கூடிய வேகம் சென்டர்ல என்று கூறி இந்த சொற்பொழிவு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.